அரசியலாயிரம் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். பாராளுமன்றத்தில் தள்ளுமுள்ளு நடந்ததில் ராகுல் காந்தி பாஜக எம்பியை தள்ளி விட்டுட்டாரு அப்படின்ட்டு அவர் மேலே குற்றம் சுமத்திய பாஜகவுக்கு சரியான பதிலடி கொடுக்குற விதமாக அங்கே நடந்த வீடியோவை காமிச்சு எம்பி ஜோதிமணி அவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. அதில் பாஜகவுடைய சதி திட்டம் அம்பலமாயிருச்சு. பாஜக சூழ்ச்சி செய்து எப்படியாவது ராகுல் காந்தியை ஒரு சிக்க வைக்கணுன்னு எடுக்கிற முடிவு இதில் தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நல்ல வேளையாக ஜோதிமணி வீடியோவில் மிக அழகாக தெளிவாக ராகுல் காந்திக்கும் அந்த பாஜக எம்பிக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற தெளிவாக அந்த காட்சி புலப்படுத்தியிருக்கு. நாடகமாடிய பாஜகவுடைய நாடகம் அம்பலப்படுத்திய ஜோதிமணியை இன்றைக்கி இந்தியாவில் உள்ள எல்லா மக்களும் பாராட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன நடந்துச்சு, பாஜக ஆடிய நாடகம் என்ன, எப்படி அவருடைய சதி அம்பலமாச்சுங்கிறத ஒரு சில நிமிடங்கள் நீங்கள் கவனமாக கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் இதை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் அரசியலாயிரம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் அவர்களை இழிவாக பேசிய அமித்ஷா அவர்களை கண்டித்து அவர் மன்னிப்பு கேட்கணுங்கிற கோஷத்தை ஆர்ப்பாட்டத்தை காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. அப்படி செய்து வந்த நிலையில் 2 தினங்களுக்கு முன்னாடி அம்பேத்கர் சிலையில் இருந்து இந்த முழக்கத்தை போட்டவாறு பாராளுமன்றத்தை நோக்கி அந்த இந்தியா கூட்டணி எம்பிக்கள் வர்றாங்க. அப்படி வரக்கூடிய சூழ்நிலையில் முன்பக்கத்தில் பெண் எம்பிக்கள் வர்றாங்க. பிரியங்கா தலைமையில் ஜோதிமணி உள்ளிட்ட பெண் எம்பிக்கள் வர்றாங்க. பெண் எம்பிக்களுக்கு பின்னாடி தான் ஆண் எம்பிக்கள் வர்றாங்க. அப்படி பின்னாடி வரக்கூடிய ஆண் எம்பிக்கள் வரிசையில் தான் ராகுல் காந்தி வர்றாரு. இப்படிப்பட்ட நிலையில் இவர்களை பாராளுமன்றத்தில் நுழைய விடாமல் பாஜக எம்பிக்கள் நாடாளுமன்ற வாசல் படியில் நின்று மறிக்கிறாங்க. இதுதான் உண்மையாக நடந்தது. அப்படி மறிக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த எம்பிக்கள் உள்ளே போக முயற்சி பண்ணுறாங்க. அதில் முன் வரிசையில் நிற்கக்கூடிய எம்பிக்கள்லாம் பெண்கள். இந்த பெண்களுக்கு பின்னாடி தான் ராகுல் காந்தி நிற்கிறாரு. ராகுல் காந்தி பக்கத்தில் எந்த விதமான பாஜக எம்பியுமே கிடையாது. ராகுல் காந்திக்கு முன்னாடி இந்தியா கூட்டணியுடைய பெண் எம்பிக்கள் அவர்களை எதிர்த்து நாடாளுமன்ற வாசப்படியில் வழிமறித்து நிற்கிற பாஜக எம்பிக்கள் அவங்க உணர விடாமல் தள்ளுமுள்ளு பண்ணுறாங்க. அப்படி செய்யக்கூடிய சூழ்நிலையில் தான் அந்த காங்கிரஸுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கூட தள்ளிவிடப்பட்டு கீழே விழுந்து அவருக்கு முழங்காலில் அடிபடுது. உடனே ஒரு சேரை எடுத்துகிட்டு போட்டு அவரை உட்கார வைக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த முன் வரிசையில் நின்ற பெண் எம்பிக்கள் பின்னாடி நின்ற ராகுல் காந்தி எப்படி ஒரு பாஜக எம்பியை தள்ளிவிட்டு இருக்க முடியும்? அதற்கெல்லாம் வாய்ப்பில்லை ராஜா அப்படின்னு சொல்லி அந்த காட்சியை தன்னுடைய மொபைலில் வீடியோ எடுத்த ஜோதிமணி அவர்கள் அழகாக அந்த வீடியோவை நிருபர்கள்ட்ட காட்டுறாங்க. இப்போ பாருங்கள், இந்த நிகழ்ச்சியின் போது நாங்கள் பெண்கள்லாம் எங்கே நிற்கிறோம் பாருங்கள். எங்களுக்கு எதிர்த்து பாஜகவுடைய ஆண் எம்பிக்கள் நிற்கிறாங்க. எங்களுக்கு பின்னாடி சம்பந்தமே இல்லாமல் ராகுல் நிற்கிறாரு. அங்கே நிற்கிற ராகுல் எப்படி எங்களை தாண்டி பாஜக எம்பியை தள்ளி விட்டுருக்க முடியும்? இது எவ்வளோ பெரிய நாடகம்! அமித்ஷாவுடைய அந்த தவறான பேச்சுக்கு அவரை நாங்கள் மன்னிப்பு கேட்க சொல்லி நாடு முழுக்க இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் நடக்குது. இதை திசை திருப்புறதுக்கு ஏதாவது ஒரு தேவையில்லாத பொய்யை சொல்லி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி ராகுல் காந்தி அவர்கள் மீது ஒரு குற்றம் சுமத்தணும் அப்படிங்கிற ஒரு சதி திட்டத்தை பாஜக வகுத்திருக்காங்க. அது இந்த வீடியோ மூலம் அம்பலமாயிருச்சுன்னு சொல்லி அந்த வீடியோவை நிருபர்கள்ட்ட காமித்த பிறகு இது நாடெங்கும் பரப்பப்படுது. நாட்டில் உள்ள எல்லா நடுநிலையாளர்களும் பத்திரிகையாளர்களும் அரசியல் நோக்கர்களும் பாஜகவுடைய இந்த மலிவான இந்த செயலை பார்த்து அருவருப்பாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அமித்ஷா அவர்கள் சட்ட மேதை வல்லுநர் அம்பேத்கர் அவர்களை இழிவாக பேசியதற்கு ஒரு வரி வருத்தம் தெரிவித்திருந்தால் இவ்வளோ பெரிய பிரச்சனையே வந்திருக்காது. அவர் தவறாக பேசிட்டு அதை திசை திருப்புறதுக்காக மிகப்பெரிய கலட்டாக்களை நடத்தி அதில் அபாண்டமாக ஒரு நேர்மையான காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மேலே பழி போட்டு எந்த வகையிலாவது ராகுல் காந்தி அவர்களை சிக்க வைத்து விட வேண்டும், அவரை ஒரு கைது செய்யக்கூடிய நிலைமைக்கு கூட ஆளாக்க வேண்டும், அவரை எம்பி பதவியிலிருந்து எப்படியாவது மறுபடியும் ஏதாவது நீக்கிறதுக்கு வழி இருக்குமா என்ற
பல சதித்திட்டங்களை போடக்கூடிய பாஜகவுடைய இன்னொரு சதித்திட்டம்தான் இந்த எம்பியை தள்ளிவிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி. தள்ளிவிட்டதாக சொன்ன எம்பி ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானவருங்கிற தகவல்களும் இப்போ வெளியாகிருக்கு. ஆக பாஜக எதை செய்தாலும் நேர்மையற்ற முறையில் செய்தா அப்படின்ட்டு பலரும் இன்றைக்கி பாஜகவை பார்த்து விமர்சனம் பண்ணி அவருடைய கருத்துக்களை வெளியிடுறாங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற அரிய செய்திகள் உள்ளபடி நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம். என்று இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.